Good morning students. Today we are going to learn about section 19, the product topology and box topology. Next, based on one theorem. Okay. So first definition, heading போட்டுக்கோ the product topology அப்படின்னு heading போட்டுக்கோ. சரி, அந்த செக்ஷனோட heading the product topology. So let first definition வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபாத் கோஆர்டினேட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன? ஆல்ஃபாத் கோஆர்டினேட் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா let it tau be an index set. tau இல்லைன்னா ஜே ஐ ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணிக்க. சரியா, இதில் நம்ம ஜேன்னு கொடுத்துருக்குறோம். சரி, ஜே வந்து இண்டெக்ஸ்டு செட்டுன்னு எடுத்துக்கோ. சரியா, ஸோ அப்போ ஜே இதுக்கு முன்னாடி நம்ம ஐன்னு கொடுத்துருப்போம், ஐக்கு பதிலாக இங்கே ஜேன்னு கொடுக்குறோம். எது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. given a set x we define a j triple of elements of x to be a function x from j to x. If alpha is an element of j, we often denote the value of x at alpha by x alpha rather than x of alpha. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபாத் கோஆர்டினேட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆல்ஃபா ஆர் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துக்கோ. ஓகே, இதை கட் பண்ணிவிட்டு ரேதர் தானே கட் பண்ணிவிட்டு ஆர் கொடுத்துக்கோ. ஓஆர் ஆர் ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கோ. ஓகேவா, ஸோ we often denote the value of x at alpha by x alpha ஆர் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஆல்ஃபாத்து கோஆர்டினேட்டை எப்படின்னு டினோட் பண்ணுவோம்? எக்ஸ் ஆல்ஃபா ஆர் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஆல்ஃபான்னு சொல்கிறது அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஜே. ஜே வந்து என்னது? தட் இஸ் எ இண்டெக்ஸ் செட்டு. ஓகே, அங்கே ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்? எக்ஸ் ஃப்ரம் ஜே டு எக்ஸாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு எலமெண்ட் வந்து ஆல்ஃபா இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஜேனா வி டினோட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அட் ஆல்ஃபா பை எப்படி டினோட் பண்ணுவோம்? எக்ஸ் ஆல்ஃபா ஆர் எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. இதுதான் நம்மளோட ஆல்ஃபாத்து கோஆர்டினேட்டு. சரியா, நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டோபாலஜிக்கு கொடுக்குற டெஃபினிஷன் நெக்ஸ்ட் இருக்கிறது. ஓகேவா, செகண்ட் டெஃபினிஷன்னா ப்ராடக்ட் டோபாலஜியோட டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன? ஆல்ஃபாத் கோஆர்டினேட் ஆஃப் எக்ஸ், அதோட டெஃபினிஷன். ஸோ அப்போது ஆனால் ஹெட்டிங் செக்ஷனோட ஹெட்டிங் வந்து நீ தி ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு கொடுத்துக்கோ. சரியா, ஸோ செகண்ட் டெஃபினிஷன் பாரு. லெட் ஏ ஆல்ஃபா செட் ஆஃப் ஆல் ஏ ஆல்ஃபா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே பி அன் இண்டெக்ஸ்டு ஃபேமிலி ஆஃப் செட்ஸ். let x equal to union a alpha. x equal to union a alpha. கீழே வந்து யூனியனுக்கு கீழே ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜேன்னு கொடுத்துக்கோ. த கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த இண்டெக்ஸ்டு ஃபேமிலி டினோட்டட் பை ப்ராடக்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே ஏ ஆல்ஃபா is defined to be the set of all j triples x alpha. Alpha belongs to j of elements of x such that x alpha belongs to a alpha for each alpha belongs to j. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உனக்கு பை அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பை வந்து உனக்கு என்னது? தட் இஸ் எ ப்ராடக்ட் டோபாலஜி. சரியா, ப்ராடக்ட் டோபாலஜி அதனால நம்ம இதை பை அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருக்கிறோம். that is x such that j to union a alpha such that x of alpha belongs to a alpha for each alpha. என்ன? j to a alpha such that x of alpha belongs to a alpha for each alpha belongs to j. இதை நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் டோபாலஜியில் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா தட் இஸ் பை இன்டு ஏ ஆல்ஃபா. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு வந்து இது எப்படி ப்ராடக்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் ஜே ட்ரிபிள்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஆல்ஃபா x alpha alpha belongs to j of elements of x such that x alpha belongs to a alpha for each alpha belongs to j.
ஓகேவா. தட் இஸ் இட் இஸ் எ செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும். ஓகேவா. தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான் ப்ராடக்ட் ஆல்ஃபாவை நம்ம டினோட் பண்ணுறது. மீதி இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் ப்ராடக்ட் டோபாலஜிக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் ஆஃப் பாக்ஸ் டோபாலஜி. இது வந்து டெஃபினிஷன். சரியா. பாக்ஸ் டோபாலஜிக்கு டெஃபினிஷன். பாக்ஸ் பி கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோ. லெட் எக்ஸ் ஆல்ஃபா set of all x alpha belongs to J, be an indexed family of topological spaces. Let us take as a basis for a topology and the product space product alpha belongs to J x alpha. The collection of set of all collection of all sets of the form product u alpha. என்ன இதில் இருக்கும், எல்லா கலெக்ஷன்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும், ப்ராடக்ட் யூ ஆல்ஃபான்னுள்ள ஃபார்மில் இருக்கும். வேர் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா ஃபார் ஈச் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு tau. The topology generated by this basis is called box topology. ஓகேவா. இதுதான் பாக்ஸ் டோபாலஜியோட டெஃபினிஷன். ஓகேவா. ஸோ பாக்ஸ் டோபாலஜிக்கு என்ன பண்ணுவோம், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் திஸ் ஒன். ஓகேவா. வேர் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா for each alpha belongs to J. The topology generated by this basis is called box topology. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது. இது எல்லாமே ஜஸ்ட்டு நீ வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோ. இது வந்து என்னென்னா நம்ம எப்போவுமே ஒரு டெஃபினிஷன் படித்தோன்னா அதுக்கு கீழே அதை பற்றியெல்லாம் கொடுப்போம்ல, அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து இது எல்லாமே ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. இது வந்து கிளைம் பண்ணியிருக்கிறோம். பி வந்து எப்படி பேசிஸ்ன்னு சொல்கிறதுக்கு அதை வந்து ப்ராடக்ட் டோபாலஜியில் கொடுத்துருக்குறோம். ஓகேவா. இது வரைக்கும் செகண்ட் கண்டிஷன் ஃபார் த பேசிஸுக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோமோ அதை. ஏன்னா நமக்கு பாக்ஸ் டோபாலஜியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை திஸ் பேசிஸ் இஸ் கால் த பாக்ஸ் டோபாலஜின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி பேசிஸுக்கு வந்து உனக்கு தெரியும் 2 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி சொன்னால் நம்ம வந்து பேசிஸ்ன்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அந்த ரெண்டும் வந்து இதில் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோ. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் இது வந்து பீட்டாத் கோஆர்டினேட். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்த்தோம், ஆல்ஃபாத்து கோஆர்டினேட்டுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பீட்டாத் கோஆர்டினேட். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லெட் பை பீட்டான்னா ஃபஸ்ட்டு பை பீட்டா ஃப்ரம் பை இன்டு எக்ஸ் ஆல்ஃபா. பைன்னா தட் இஸ் நம்ம ப்ராடக்ட்டுக்கு மென்ஷன் பண்ணுறது. சரியா. பை இன்டு எக்ஸ் ஆல்ஃபா டு எக்ஸ் பீட்டா, எக்ஸ் ஆல்ஃபா டு எக்ஸ் பீட்டா be the function assigning to each element of the product space its betath coordinate. Then pi into beta into x alpha belongs to J, that is equal to x beta. Here x beta is called the projection mapping associated with the index beta. இங்கே வந்து பை பீட்டாவை நம்ம என்ன சொல்கிறோம், பை பீட்டா இஸ் கால்ட் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் அசோசியேட்டட் வித் த இண்டெக்ஸ் பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து நீ ப்ராடக்ட் ஸ்பேஸ் பீட்டாத்து கோஆர்டினேட்டை வந்து நீ எப்படி பண்ணுவ அப்படின்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்ட்டு கொடுக்க போகிறோம். சரியா. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எது, பீட்டாத்து கோஆர்டினேட். ஆல்ஃபாத்து கோஆர்டினேட் பண்ணோம்ல அதே மாதிரி பீட்டாத்து கோஆர்டினேட்டுக்கு டெஃபினிஷன். செகண்ட் ஒன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஸ்பேஸ். ப்ராடக்ட் ஸ்பேஸை நீ வந்து எப்படி டினோட் பண்ணுவ அப்படின்ட்டு. ஸோ ப்ராடக்ட் ஸ்பேஸோட இதை வந்து எஸ் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி. எஸ் பீட்டா வந்து ஸ்கிரிப்ட் எஸ். ஓகேவா. அது ஸோ எஸ் பீட்டா அந்த கலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா such that u beta is open in x பீட்டாவாக இருக்கணும். ஓகேவா. and let s beta denote the union of these collections. இந்த கலெக்ஷன்ஸாக இருக்கணும். யூனியன் ஆஃப் அப்போ எஸ் பீட்டாவாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது எஸ் இஸ் ஈக்குவல் டு சரி எஸ் பீட்டா இல்லை திஸ் இஸ்
எஸ் ஸ்கிரிப்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும், யூனியன் ஆஃப் எஸ் பீட்டாவாக இருக்கணும். த டோபாலஜி ஜென்ரேட்டட் பை த சப் பேசிஸ் இஸ் கால்டு த ப்ராடக்ட் டோபாலஜி. த ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் கால்டு த ப்ராடக்ட் ஸ்பேஸ். இதை வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராடக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த கலெக்ஷன்ஸு படிச்சுக்கணும். எஸ் பீட்டானா என்னதுன்னு படிக்கணும். let S beta denote the union of these collections. அப்போ எஸ்ன்னா என்னன்ட்டு எடுத்துக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஸ்பேஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது இவ்வளவும் நமக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம் இருக்குது, இது இம்பார்ட்டன்ட் தியரம் ப்ளஸ் இது யூனிவர்சிட்டி கொஸ்டின். சரியா? நல்லா படிச்சுக்கோ. கம்பேரிசன் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜிஸ். ஸ்டேட்மெண்ட்டும் படிக்கணும், ப்ரூஃபும் படிச்சுக்கோ. சரியா? ஸ்டேட்மெண்ட்டு ஏன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் கம்பேரிசன் ஆஃப் த பாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜிஸ்ன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் டோபாலஜியும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் கம்பேர் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டு பாரு. த பாக்ஸ் டோபாலஜி ஆன் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா ஹேஸ் அண்ட் basis all sets of the form product U alpha, where U alpha is open in X alpha. For each alpha, the product topology on X alpha has as basis all sets of the form product U alpha, where U alpha is open in X alpha. For each alpha and U alpha equals X alpha except for finitely many values of alpha. ஸோ இது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பாரு. பை டெஃபினிஷன் ஆஃப் பாக்ஸ் டோபாலஜி த பேசிஸ் எலமெண்ட் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா. ஸோ வேர் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா. பை த டெஃபினிஷன் ஆஃப் பாக்ஸ் டோபாலஜி நம்ம என்ன சொல்கிறோம், த பேசிஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்கும், ப்ராடக்ட் யூ ஆல்ஃபான்னுள்ள ஃபார்மில் இருக்கும். யூ ஆல்ஃபா வந்து என்னவாக இருக்கும், ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபாவில் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் பி ஈக்குவல் டு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறோம். சரி? அது எப்படி இருக்கும்னா ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா சச் தட் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா. ஆல்ரெடி நம்ம பேசிஸ் எலமெண்ட் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதோட கலெக்ஷன்ஸை நம்ம இப்போ எப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்கிரிப்ட் பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து நம்மளோட பாக்ஸ் டோபாலஜியோட இது இவ்வளவும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பை த டெஃபினிஷன் ஆஃப் ப்ராடக்ட் டோபாலஜிக்கு இனி கொடுக்குறோம். இது வந்து பாக்ஸ் டோபாலஜிக்கு, ஏன்னா நம்ம பாக்ஸ் டோபாலஜியும் ப்ராடக்ட் டோபாலஜியும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டெஃபினிஷன் என்னென்னா ப்ராடக்ட் டோபாலஜிக்கு கொடுக்குறோம். த பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா is B beta is the collection of all finite intersection of elements of S. Okay? The collection of all finite intersection of elements of S, where S is equal to எப்படி இருக்கணும்னு சொன்னேன், where S is equal to இது வந்து S. சரியா? இது வந்து S is equal to union S beta belongs to J S beta. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் S பீட்டாவோட கலெக்ஷன்ஸு Sன்னு சொல்கிறோம். அண்டு கேபிட்டல் S இது வந்து S பீட்டா. சரியா? S பீட்டா இதை கட் பண்ணி S பீட்டான்னு கொடுத்துக்கோ. S பீட்டா equal to pi beta inverse of u beta is open in x beta. ஓகேவா? இவ்வளவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு கேஸ் வந்து இதில் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அதோட நம்மளோட தியரம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கன்சிடர் த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு சேம் எஸ் பீட்டான்னு கொடுக்குறோம். finite intersection of elements belongs to same S பீட்டான்னு கொடுப்போம். கேஸ் 2ல் என்ன கொடுப்போம்னா finite intersection of elements in different S பீட்டான்னு கொடுப்போம். இங்கே வந்து சேம்னு கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் பண்ணுறோம். இன்னும் செகண்ட் கேஸில் என்ன கொடுப்போம்னா டிஃப்ரெண்ட்டுன்னு கொடுப்போம். சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸை பாரு. லெட்டு பை அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தீரத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் 1ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஸ் 2ல் என்ன பண்ணியிருக்கிறோம், ரெண்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா உள்ளாடி இருக்கிறது அவ்வளோத்தையும் கொடுத்துடலாம். ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். இப்போ
இதில் சேம் எஸ் பீட்டாக்கு கொடுக்குறோம். அப்போ லெட்டு பை இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா கமா பை இன்வர்ஸ் ஆஃப் வி பீட்டா கமா பை இன்வர்ஸ் ஆஃப் டபிள்யூ பீட்டா இந்த மூணும் எடுத்துக்கிறோம். இது மூணு எங்கே இருக்குது? எஸ் பீட்டாவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இது இருக்குது, இந்த டேம் இருக்குது, இந்த டேம், இது மூணு வந்து எங்கே இருக்குது? இட் பிலாங்ஸ் டு எஸ் பீட்டா. லெட் பி ஈக்குவல் டு இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா இன்டர்செக்ஷன் பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் வி பீட்டான்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா intersection v beta, it belongs to ks beta. It is a subset of beta p bp. okay வா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் இந்த இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் யூ பீட்டா டேஷ்னு எடுத்துக்கிறோம். இவ்வளோத்தையும் சரியா? இந்த டேம் அவ்வளோத்தையும் இதுக்கு வேறு அந்த என்னென்னு எழுதிக்கிறோம் எடுத்து. therefore b is of the form b equal to product u alpha அப்படின்னுள்ள ஃபார்மில் இருக்குது. பின்னு சொல்கிறது எது? இந்த b. ஓகே, b வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? b equal to product u alphaன்னுள்ள ஃபார்மில் இருக்குது. where u alpha is open in x alpha for each alpha equal to beta and u alpha equal to x alpha for each alpha வந்து என்னவா இருக்கணும்? it is not equal to பீட்டாவாக இருக்கணும். ஓகேவா? ஆல்ஃபா வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா. நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2. கேஸ் 2ல் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஆல்ரெடி சொன்னேன், டிஃப்ரெண்ட் எஸ் பீட்டாஸ் இருக்கணும். சரியா? லெட் அப்போ பி டேஷ் ஈக்குவல் டு இதை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அப்போ தென் எக்ஸ் ஆல்ஃபா இட் பிலாங்ஸ் டு பி டேஷ்ன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். if and only if x alpha alpha belongs to j na it belongs to இதுக்கு இந்த டேமுக்கு இன்டர்செக்ஷன் இது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். சரியா? if and only if அப்போ பை பீட்டா இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன வரும்? it belongs to பை பீட்டா 1 இன்வர்ஸ் ஆஃப் u பீட்டா 1 இன்டர்செக்ஷன் பை பீட்டா 2 இது வந்து என்ன பண்ணுறோம்? பீட்டா n இன்டர்செக்ஷன் u பீட்டா n. இது வந்து எல்லாம் ஒரே டேமாக ஒரு 2 டைம்ஸ் எழுதியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதை வந்து இது பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண? அதர் கோஆர்டினேட்ஸ் ஆர் த ஹோல் ஸ்பேஸ். ஸோ இது என்ன பண்ணுற? எக்ஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஜே இட் பிலாங்ஸ் டு யூ பீட்டா 1. இது ஏன்னா ப்ராடக்டில் கொடுக்குறதுனால ப்ராடக்ட் டோபாலஜி யூஸ் பண்ணுறதுனால மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா if and only if x alpha where u alpha is open in x alpha ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா 1 கமா பீட்டா 2 எக்ஸெட்ரா பீட்டா n and u alpha equal to x alpha for each alpha not equal to b1 comma beta 1 comma beta 2 etc beta n and u alpha equal to x alpha for each alpha not equal to beta 1 beta 2 etc beta n. அப்புறம் பீட்டா டேஷ் வந்து அப்போ என்ன கொடுத்துக்கிறோம்? தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா வேர் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா ஃபார் ஈச் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு என்ன? பீட்டா 1 பீட்டா 2 எக்ஸெட்ரா. இது ஆல்ஃபா ஈக்குவல் டு இதுக்கு இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கிறோம்? அண்ட் யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னா ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு திஸ் ஒன். சரியா? ஹென்ஸ் இன் போத் கேசஸ் வி கெட் எவ்ரி பேசிஸ் எலமெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? யூ ஆல்ஃபா ஃபார்மில் இருக்கும். வேறு ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம ப்ராடக்ட் யூ ஆல்ஃபான்னு எழுதிட்டோம் அப்படின்னா கரெக்டாக யூ ஆல்ஃபா வந்து ஓப்பனின் எக்ஸ் ஆல்ஃபான்ட்டு பை த டெஃபினிஷன் படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட் மெனி வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா. ஓகேவா? இதை தவிர மற்றதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்லி த பேசிஸ் ஸ்கிரிப்ட் பிபி ஈக்குவல் டு கேபிட்டல் பி. ஓகேவா? பின்னா என்னென்னா தட் இஸ் ப்ராடக்ட் டோபாலஜியை தான் பின்னு சொல்கிறோம். பின்னு சொல்கிறது இது ப்ராடக்ட் டோபாலஜிக்கு, இது வந்து பாக்ஸ் டோபாலஜி. அப்போ ப்ராடக்ட் டோபாலஜி வந்து என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இட் இஸ் எ சப்செட் ஆஃப்
இதை வந்து இப்படி எழுதிக்கோ. அதர்வைஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா பி இட் இஸ் எ சப்செட் ஆஃப் பி. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோன்னா டவு ஒரு இதை வந்து நம்ம ஃபைனர் அப்படின்னு சொல்லணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்த்தோம். அப்போ எக்ஸப்ட் u alpha it is equal to x alpha except finitely many values of alphaனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா clearly the basis வந்து என்ன சொல்லலாம் script BP it is a subset of BP இந்த மாதிரி தான் கொடுக்கணும். சரியா? இது வந்து ப்ராடக்ட் டோபாலஜி, இது பாக்ஸ் டோபாலஜி. இந்த பாக்ஸ் டோபாலஜி இந்த கண்டிஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், the box topology is finer than the product topology அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? the box topology is finer than. ஆக்சுவலாக ஃபைனர் தேனுக்கு நம்ம டெஃபினிஷன் தான் என்ன, தட் இஸ் ஒரு எப்படி சொல்லுவோம், டவு இட் இஸ் எ சப்செட் ஆஃப் டவு டேஷ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபைனர்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், பாக்ஸ் டோபாலஜி இட் இஸ் எ ஃபைனர் தேன் ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். சரியா? உள்ளாடி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டோபாலஜிக்கு அப்புறம் பாக்ஸ் டோபாலஜிக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் கம்பேரிசன் ஆஃப் பாக்ஸ் டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்த தியரம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.